இப்போ இளையராஜா சார் மியூசிக்கில் ஜானகி மேமும் எஸ்பிபி பாடினா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஹிட்ஸ் வந்து எல்லாரும் பாடியிருப்பாங்க. ஆனால் ஜானகி மேம் அண்ட் எஸ்பிபி சாரோடைய ஹிட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி சில பேரோட டியூனுக்கு சில வாய்ஸஸ் அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரல் அலை அப்படின்னு தேர் இஸ் அந்த டியூனுக்கும் அந்த வாய்ஸும் வந்து ஆடியன்ஸ்க்கு கேட்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஃபிட் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ மேஜிக் இன் தட் வாய்ஸ் அண்ட் த டியூன் விச் ஜஸ்ட் கெட்ஸ் ப்ரெசென்டட். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ ஹரிணி மேம் பாடினா அவங்க எல்லாருக்குமே சூப்பராக பாடிருப்பாங்க. எனக்கு பாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ சங்கர் மாதேவன் எனக்கு பாடினார் உருகுதே, நல்லா இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு சங்கர் மகாதேவன் ரொம்ப பிடிக்குமா? இந்த இன்டர்வியூவில் ஒரு 6 தடவை ஒரு பேர் சொல்லி இல்லை அவர் என்னன்னா சில சாங் வந்து அவருடைய சில பேர் அந்த வாய்ஸ்லேயே எலிவேட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பிபி சார் வந்து எப்படி அவர் நிறைய சாங் வந்து அவர் வாய்ஸ்க்காகவே நம்ம கேட்கணும்னு நினைக்குமோ சம்டைம்ஸ் அவரோட சாங் அப்படி அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஸ்ரேயா கோஷல் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. லைக் உருகுதே, உன் பேரை சொல்லும்போதே நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க எனக்கு.